நிலவின் மறுபுறத்தில் தரையிறங்கிய சீன விண்கலம் அங்கிருந்து மண் துகள் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திரும்பியுள்ளது. முதன்முறையாக நிலவின் மாதிரிகளை சேகரித்து சீன விண்கலம் பூமிக்கு திரும்பியிருப்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய விஞ்ஞானிகளின் பெருமைகளை உலகறியச் செய்தது நிலவை ஆய்வு செய்யும் சந்திரயான் திட்டம். நிலவின் தென்பகுதியில் ரோவர்களை தரையிறக்கிய முதல் நாடு என்ற சாதனையை இந்தியா படைக்க சந்திரயான் 2 திட்டம் காரணமாக அமைந்தது. இதனையடுத்து நிலவு குறித்த மிகப்பெரிய திட்டத்தை சீனா தொடங்கியது. சூரியனை நோக்கியிருக்கும் நிலவின் மறுபுறத்தில் விண்கலத்தை தரையிறக்கி அங்கிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு வருவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். லாங் மார்ச் 5 என பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் கடந்த ஏப்ரல் மாதம் விண்கலம் நிலவுக்கு அனுப்பப்பட்டது. இந்த விண்கலத்தில் சாங்யி 6 என்ற ஆய்வு ரோபோ பொருத்தப்பட்டிருந்தது. நிலவின் மறுபுறத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய இந்த விண்கலம் அங்கிருந்து மண் மற்றும் கற்களின் துகள்களை எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளது. ஆய்வு மாதிரிகளை எடுத்துக்கொண்டு மங்கோலியா பாலைவனத்தில் விண்கலம் தரையிறங்கியுள்ளது. இதன் மூலம் உலகிலேயே முதல் நாடாக நிலவின் மறுபுறத்திலிருந்து மண் துகளை சேகரித்த நாடு என்ற சாதனையை படைத்துள்ளது சீனா. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சீன விஞ்ஞானிகள் நிலவு உருவானது குறித்தும் அதன் தன்மை குறித்தும் அறிந்து கொள்ளவும் மண் துகள் பயன்படும் என தெரிவித்துள்ளனர். இது சீனாவிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே கிடைத்த வெற்றி என்றும் பெருமிதத்துடன் கூறினர். லாங் மார்ச் 5 திட்டத்தில் உழைத்த அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.